பிரேஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அந்த தச்சன் அந்த பெட்டியை திறந்து உள்ள இருக்க ஆணிகளை எல்லாம் சரி பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் ஆணிகளை தான் கையில பொறுக்கிக்கிட்டு தன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சாரு. நல்ல நேர்த்தியா அந்த ஆணிகளை அந்த பலகையில அடிச்சுக்கிட்டே இருந்தவரு, திடீர்னு ஒரு ஆணிய கொஞ்சம் கவனக்குறைவா அடிச்சதுனால அதோட கொண்டை பகுதி சாஞ்சிருச்சு. அத வேற வழி இல்ல, தொடர்ந்து உபயோகப்படுத்த முடியாதுன்னு பிடுங்கி அந்த டப்பாவிலேயே ஒரு ஓரமா தூக்கி அடிச்சார். இந்த ஆணிக்கு அவமானமா ஆயிடுச்சு. இப்படி அது உருக்குலைஞ்சு அந்த டப்பால வந்து ஒரு ஓரமா விழுந்ததை பார்த்த மத்த ஆணிகளாம் கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆணி ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. நானும் இவங்கள போல தானே அழகா உருவாக்கப்பட்டேன். இந்த தச்சரோட கவனக்குறைவால என்னோட அழகெல்லாம் மாறிடுச்சு. நான் உருக்குலைஞ்சு போயிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த தச்சர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஒரு ஆணி, 2 ஆணின்னு திரும்பவும் கொண்ட நசுங்கி போன ஆணிகள் அந்த டப்பால ஒரு ஓரத்துல தூக்கி போடப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ மத்த ஆணிங்க சிரிக்கிறத நிறுத்திடுச்சு. நம்மளுக்கும் இந்த நிலைமை வராதுன்னா நிச்சயம் அப்படின்னு சில ஆணிங்க யோசிக்க ஆரம்பிச்சது. உருக்குலைஞ்சு போன அந்த ஆணிங்க, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்மள தூக்கி குப்பையில போட்டுருவாங்க, இனிமேல் நம்மளோட பழைய அழகு நமக்கு திரும்பி வராது, திரும்பவும் நம்மள யாருமே உபயோகப்படுத்த மாட்டாங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு அதுங்க ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அந்த தச்சர் திடீர்னு எதையோ தேடினாரு. எல்லா டப்பாவும் பார்த்தவரு திரும்ப இந்த டப்பாவை பார்த்தாரு. வேற வழி இல்லை, இந்த வளைஞ்சு போன ஆணிகளையும் உபயோகப்படுத்தினா தான் இந்த வேலையை முடிக்க முடியும். வேற ஆணிகளை வாங்கணும்னா கடைக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு யோசனை பண்ண அந்த தச்சர் அந்த வளைஞ்ச ஆணிகளெல்லாம் எடுத்து பக்குவமா அதை நிமித்தினாரு. ஆமா, அந்த ஆணிகளுக்கு திரும்பவும் அதோட பழைய உருவம் வந்துருச்சு. ஆணிகளுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆமா, நான் ரொம்ப இப்ப நேர்த்தி ஆயிட்டேன். திரும்பவும் அதை எடுத்து அந்த பலகையில அடிச்சு அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில நேரத்துல பொருளாதார குறைவோ அல்லது வியாதியோ வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையோ சண்டைகளோ இத பார்த்துட்டு இருக்க சுத்திலும் இருக்கிறவங்க நம்மளோட சூழ்நிலையை பார்த்து கேலி பண்ணலாம், காது படவே நம்மளை பத்தி தப்பா பேசலாம். அப்படி உடைஞ்சு போய் நீங்க இருக்கீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாங்க, நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்னன்னா, நீங்க நல்லா ஆயிடுவீங்க, நீங்க சிறப்பா இருப்பீங்கன்றத பார்க்காம நம்புறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். கடவுள் என்ன நல்லா ஆக்கிடுவாரு, கடவுள் என்ன சிறப்பா வைப்பாருன்னு நம்பணுங்க. அப்படி நீங்க நம்புனா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் அவருடைய மகிமை உங்களோட வாழ்க்கையில விளங்குங்க. எப்படி விளங்கும்னா, மகிமைன்றது அவரோட மேன்மையான செயல். ஆமாங்க, கர்த்தருடைய அந்த மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. நீங்க மீண்டும் சிறப்பா ஆவீங்க, சந்தோஷமான உங்க வாழ்க்கை வருங்க. அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க? வசனத்தை நம்புங்க. God bless you all.